உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாதிரி வீட்ல ஒருத்தரையும் காணோம். செக்கப்காக ஹாஸ்பிட்டலுக்கு போன ஸ்ரீஜா இன்னும் வந்திருக்க மாட்டா. வந்திருந்தாலும் ரூம்ல இருப்பா. அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, அவங்க ரூம்ல இருப்பாங்க. நான் அவங்க 2 பேரை பத்தி சொல்ல மாதிரி நம்ம தாராத்த மாதிரி இருக்க அந்த மாயாவையும் அவங்கள புதுசா சிஸ்டர் ஜின்னு உறவு கொண்டாடிட்டு இருக்க நம்ம சித்தப்பாவையும் தான் காணோங்கிறேன். நம்மள மட்டும் இந்த வீட்டை சுத்தம் பண்ண பொருள் வாங்க அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்க மட்டும் எங்க போனாங்க? அவங்கதான் இப்ப அடிக்கடி கோயிலுக்கு போறேன்னு வெளியே கிளம்பி போறாங்கல்ல, வெளியே எங்கேயாவது கிளம்பி போயிருப்பாங்க. மாரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்? மாயாவும் சித்தப்பாவும் கோயிலுக்கு தான் போறாங்களா, இல்ல நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு வேற எங்கேயாச்சும் போறாங்களா? எனக்கும் கூட அந்த டவுட் இருக்கு. பல நாள் திருடன் ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவான். எப்படியும் ஒரு நாள் மாட்டுவாங்கல்ல, அப்ப தெரிஞ்சிரும். நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும் மாரி. என்ன மாதிரி கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாம்மா. ஆமா பெரியமா. ஸ்ரீஜா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாச்சா? இன்னும் வரல ஹாசினி. அம்மா, நீங்க ஏதாவது குடிக்கிறீங்களா? ஏன்னா நாங்க வீட்டெல்லாம் கிளீன் பண்ண போறோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நாங்க கிளீன் பண்ற வேலையை ஆரம்பிக்கிறோம். எனக்கு எதுவும் வேண்டாம் மாதிரி. ஹாசினி, அந்த ஒட்டடை குச்சியை கொடு. என் ரூம்ல இருக்கிற ஒட்டடையை நானே சுத்தம் பண்றேன். ஐயோ, நீங்களும் இதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நானும் மாரியும் பாத்துப்போம். ஆமாம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். என் ரூமை நானே கிளீன் பண்றேன். மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. குடு ஹாசினி. பெரியமா வேண்டாம். அட என்கிட்ட குடுமா. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க தான். சரி மாரி, ஆளுக்கு ஒரு ரூமை கிளீன் பண்ணுவோம். அப்பதான் வேலை சீக்கிரமா முடியும். சரிக்கா, நம்ம வாங்க. பொட்டி என்ன இது? ஏதோ பழைய பொட்டி மாதிரி இருக்கு. இதுல என்னவா இருக்கும்? அத்தாடி, என்னடா இது? திறக்க முடியல. உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. ருத்ராட்ச மாலை. ஸ்படிக மாலை. இது தேவையத்த புடவையா இருக்குமோ? ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, பழைய புடவெல்லாம் இருக்கு. ஆமா, கன்ஃபார்மா தேவியத்தை தான் இருக்கும். சங்கு. இவ்வளோ நாளும் இந்த பெட்டியில நம்ம இதெல்லாம் இருக்கிறது கவனிக்காம விட்டோமே. இத உடனே மாறிக்கிட்ட சொல்லணும். மாறி, மாறி சீக்கிரம்
என்னக்கா? மாறி, வர இருங்க. மாறி, மாறி. என்னக்கா? என்னக்கா கையில சங்கு வச்சிட்டு இருக்கீங்க? எங்க இருந்துச்சு? அது நான் அந்த ரூமை க்ளீன் பண்றதுக்காக உள்ள போனேனா, மேல பார்த்தா ஒரு ட்ரங்க் பொட்டி இருந்துச்சு. அந்த பெட்டிய நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். பொட்டிக்குள்ள 2-3 பழைய புடவைங்க, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு அடியில தான் தோ இந்த சங்கு இருந்துச்சு மாறி. அப்படியா? கொடுங்க பார்க்கலாம். அக்கா, இது சாதாரண சங்கு இல்லக்கா, வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கா? ஆமாக்கா, சங்குல வலம்புரி சங்கு, இடம்புரி சங்குன்னு 2 வகையான சங்கு இருக்கு. இப்படி இருந்தா இது வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு வீட்ல இருந்தா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. வலம்புரி சங்க வழிபட்டா பிரம்ம ஹத்தி தோஷம் போகும்னு எங்க தாத்தா சொல்லுவாரு. அப்படியா? அது மட்டும் இல்ல, வீட்ல வலம்புரி சங்க வச்சு பூஜை பண்ணோம்னா வீட்ல இருக்கிற வாஸ்து குறைபாடு எல்லாம் சரியாகுமா. வீட்ல செல்வம் பெருகும், தொழில் நல்லபடியா நடக்கும்னு என் தாத்தா சொல்லிருக்காரு. இந்த வலம்புரி சங்குல இவ்ளோ விஷயம்லாம் இருக்கா? கொடு பாப்போம். ஐயோ, என்னக்கா? ஐயோ ஷிஷோ, என்னது மின்னது? இங்க பாரு மாறி. வைரம் மாதிரி இருக்குல்ல? வைரமே தான்க்கா. வலம்புரி சங்குக்குள்ள வைரம் இருக்கு. வைரத்தை இப்படி பாதுகாப்பா சங்குக்குள்ள யாரு வச்சிருப்பாங்க? அதானே, இதை இத்தனை நாள் நம்ம எப்படி கவனிக்காம போயிட்டோம் மாறி. இதையே இவ்ளோ பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. அக்கா, கோயிலுக்கு போய் சித்தர் சாமி கிட்ட வைரத்தை காட்டி விவரத்தை சொல்லுவோம். இந்த வைரத்தை பத்தின எல்லா விஷயத்தையும் அவரு சொல்லிடுவாரு. ஆமா கரெக்ட், அவர் சொல்லிடுவாரு. நான் இப்பவே இந்த வைரத்தோட கோயிலுக்கு போய் சித்தர் சாமியை பார்த்து கேட்டுட்டு வரேன். சரி மாறி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.